ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வேணுமா இருந்துச்சு வீட்டுக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அதுக்கான பன்னை வாங்கிட்டு வந்தேன். பர்கர் பன்னும் அது கூட வந்து பீஸா பேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு ரெசிபி போடுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாட்டு சக்கரை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே கையோடு எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ சண்டே அதுவும் நான்வெஜ் இல்லைனா எப்படி அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் 2 விதமாக வாங்கியிருக்கேன். ஒன்று போனோட சிக்கன், ஒன்று போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பீஸா பர்கருக்காக வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ மேரினேட் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில். ஸோ எடுத்துகிட்டு நம்ம பர்கருக்கோ பீஸாக்கோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை ஃப்ரை குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சிக்கன் வந்து ஒரு 1/2 kg போல் வாங்கியிருக்கேன். குழம்புக்கு 2 வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போது மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுறேன் நான் சிக்கனை. ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டாக்கா ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகிடும். அப்புறம் இப்போ மசாலா போட்டுட்டு தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கூட வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கினேன். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதுவுமே வந்து ரெடிமேட் மசாலா சேர்க்கலை. ஆனால் நல்லா சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திங்கனாக்கா ஃப்ரைடு சிக்கனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து கிரேவி செய்கிறதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கினேன். இதில் தயிர், தேங்காய் போட்டு தக்காளி கூடவே அரைச்சி வச்சுக்கினேன் குருமா செய்கிறதுக்கு, சிக்கன் குருமா. இது குஷ்கா குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி குஷ்கா குருமா தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டு ஸ்டவ்வில் சூடானோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். இதுவும் நல்லா வதங்கினோம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து போட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது சுண்டுடும். நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து வதங்க விட்டாக்கா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சிட்டு தக்காளி ஊற்றிடுவோம். நம்ம தக்காளி, தேங்காய், தயிர் 3 போட்டு அரைச்சிருக்கேன். அது 3 இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டேன். நல்லா நல்லா கொதி வந்தோடனையும் நம்ம மசாலாலாம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போனோடனையும் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுலாம் ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் சைடில் வந்து குஷ்காக்கோ தாளிச்சுட்டேன். குஷ்காக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கினேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்தோன்னு அரிசி போட்டுட்டேன். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடுவோம் மூடி போட்டு. பாருங்கள், குஷ்கா ப்ளெயின் ஒயிட் குஷ்கா ரெடி. மேலாக நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து நைட் டின்னர் ரெடி. சிக்கன் குழம்பு, குஷ்கா. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.